கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் புரிய வைக்க முடியுமா? ஒத்துக்க முடியுதான், ஜாதி இல்லை, ஒத்துக்க முடியுது. சந்தோஷமாக இருக்கணும், ஒத்துக்க முடியுது. நான் என் சந்தோஷத்துக்காக பிற உயிர்களை கொட்டுறது தப்பு இல்லையா? இது இன்னும் கொஞ்சம் புரிய வைக்க முடியுமா? நீங்கள் புரியாமல் போனதுக்கு காரணம் ஒன்று புரிஞ்சது தான், இன்னொரு உடம்புலையும் உயிர் இருக்குது அப்படின்னு எனக்கு யாரோ புரிய வச்சுட்டாங்க. என் உடம்புல உயிர் இருக்குது, எனக்கு ஒரு மனம் இருக்குது, நான் நடக்கிறேன், பேசுகிறேன், போகிறேன், என்னால் முடியுது. அதே மாதிரி தான் மாடு, ஆடு, கோழி, குதிரைங்கள்லாம் இருக்குது. அதுவும் நடக்குது, அதுவும் கூப்பிட்டா வருது, போகுது. அதுவும் எஜமானுக்கு ஏற்ற மாதிரி விசுவாசமாக இருக்குது. நாய் ஒரு எஜமான அவ்வளோ பவியமாக காப்பாற்றுது. இந்த விலங்குகளெல்லாம் மனதோடு தானே இருக்குது தானே. அது எப்படி கொன்று சாப்பிட்றது எனக்கு பிடிக்கலையே. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் இந்த இடத்த என்னாலாம் பண்ண முடியல, ஒத்துக்க முடியலையே. கரெக்ட் தானே? அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்க தானே செய்யுது. கூப்பிட்டா வருது. இல்லை, நான் இப்போ நான் ஒரு 9 மாடு வளர்க்குறேன், அது ஒரு மாடுக்கும் பேர் வச்சு கூப்பிட்டுக்கிறேன். கோமாதா, காமதேனு, வசிஷ்டன் அப்படிலாம் பேர் வச்சு கூப்பிட்றேன். நாராயணன், சரஸ்வதி, கோமதி, மணிமேகலை அப்படின்லாம். மணிமேகலை கூப்பிடும்போது அந்த மாடு தான் வருது, மகாலட்சுமின்னு கூப்பிட்டா அந்த மாடு தான் வருது, வசிஷ்டான்னு சொன்னால் அந்த மாடு தான் வருதுன்னும் போது அதுங்களுக்கு தெரியுது தானே. ரெண்டாவது, நான் போனால் என்னை பார்த்துட்டு விசுவாசமாக வருது, என்னை பார்த்து ஒன்றும் முட்டலை, கைகளை தேடுது, நான் பழம் எதனா கொடுத்து பழகி வச்சுக்கிறதுனால. அப்படி தானே? இதை போய் வெட்டி சாப்பிட்றது ஒத்துக்க முடியல தானே. கரெக்ட் தானே? நல்லா தானே இருக்குது. விதை போட்டேன், வளர்ந்து வந்தது, பச்சையாக இருந்தது, பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. தண்ணி பாய்ச்சினேன், மேலே ஏறி நின்று கலையெல்லாம் வணக்கத்தை சொல்லி வச்சு வணங்கி நிற்கிது. நெற்கதிர்கள்லாம் கொஞ்சம் கூட கருணையை எல்லாம் எடுத்து போய் தண்ணி நிறுத்தி விட்டு காய வச்சு விட்டு, சாதாரணமாக சாவடியில் அந்த நெல்லுங்களை நான் முதல்ல தண்ணி நிறுத்துறேன், பாசனத்தை நிறுத்துறேன். அப்போ தான் வயல் காஞ்சோடனே அதால் மேலும் வாழ முடியாமல் முதல்ல சாகச்சிட்டேன். அப்புறமா மிஷினை போட்டு வண்டி எடுத்து போய் விட்டு தனித்தனியாக அறுத்து, இல்லை பிஞ்சும் காயமா பூவும் கிழமா பூத்து குலுங்கி விதை வந்ததை போட்டு வெட்டி அறுத்தனே. அப்போ எனக்கு இறக்க குணமே இல்லை. எப்பா இந்த நெல் அறுத்தனை மிஷின் எடுத்து போய் விட்டனே, அப்போல்லாம் எனக்கு இறக்கமே வரமாட்டேங்குது. ஆக்சுவலாக எனக்கு அப்படியே வேதனையாக இருக்குது. இல்லை டன் கணக்கில் எடுத்து வந்து அதை வர போட்டு ரசிக்கிறேன். அது வர நெல் அது உள்ளே வந்து அதை எல்லாத்தையும் பிரித்து விட்டு முளைச்சி வர வேண்டிய நெல்லுங்களை எடுத்துட்டு காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் ஆட்டி மிஷினில் எடுத்து போய் கொடுத்துறானா. அப்படியே குத்தனை எடுத்து போய் பெரிய பெரிய அண்டாவில் போட்டு வேக வச்சேன். அதுங்களை திரும்ப முளைச்சி துவைச்சிட போகுதுன்ட்டு, திரும்ப என்ன பண்ணக்கூடாது, முளைச்சி துவைச்சிடக்கூடாதுன்ட்டு ஆயிடுச்சு. எடுத்து போய் மிஷினில் கொடுத்து பாலிஷ்ன்ற பேரில் மேலே இருக்கிற உண்மையெல்லாம் பிரிச்சுட்டு அரிசியாக்கி எடுத்து வந்து வச்சு கொஞ்சம் எல்லாம் உரிச்ச கோழிங்க தான். உரிச்ச கோழியும் நெல்லுலேருந்து உமி எடுத்த அரிசியும் ஒன்று தான் எனக்கு, என் பார்வைக்கு. உங்களுக்கு மனம் பதறதுன்னா பிரச்சனை உங்கள் மனசில், அங்கே இல்லை. மாட்டிலையோ கோழிலையோ மற்ற ஜீவராசிகள்லையோ அது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நெல்லுன்னா தான் உயிரினம் தான். அதுதான் வாழ வந்தது. இப்போ எனக்கு பசி எடுக்குது, நான் சாப்பிட்ணும். எதை சாப்பிட்றது? வசிஷ்டனும் காமதேனும் புணர்ந்து ஒரு 4 குட்டியை போட்டுட்டாங்க, வளர்ந்தும் போயிட்டாங்க. அவங்க ஆயுள் காலம் ஒரு 5 வருஷம். குட்டியெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. இனிமேல் போட்டு கிடையாது. எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னு உடம்புல வந்து உயிரையும் விட்டு செத்தும் போயிட்டாங்க. வெறும் பணமாக தான் இருக்குது. எறும்புங்கள்லாம் வந்து சாப்பிட்றது நான் பார்க்குறேன். என்ன பண்ணாங்க, எஜமானங்கள்லாம் எடுத்து போய், நான் ஒரு வேலைக்காரனாக இருக்கிற பட்சத்தில் எடுத்து போய் கொளுத்துறானாங்க. கொளுத்துனா கொழுப்பு வாசனை வருது. கறி எடுத்து சாப்பிட்டாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. செத்த கறியை சாப்பிட்டா, சுட்ட கறியை சாப்பிட்டா எப்படி இருக்குது? செத்தது ஒரு மாடு எடுப்போம், சிவா சுடுகாடு தானே காப்போம், ருசியாக இருக்குது. சாப்பிட்டா நல்லா தானே இருக்குது. சாப்பிட்டேன். சாப்பிட்றவரில் குற்ற உணர்வாகிறதுக்கு நீ சாப்பிடாம இருக்கிறியா? நீ சாப்பிட்லையா? நான் ஒன்றும் உங்ககிட்ட வந்து எல்லாரும் ஆடு சாப்பிடுங்க, மாடு சாப்பிடுங்க, கோழி சாப்பிடுங்கன்னு சொல்லவே இல்லையே. ஆடும் சாப்பிட்லாம், மாடும் சாப்பிட்லாம், நீங்கள் சாப்பிடாமையும் இருக்கலாம். மாடு சாப்பிட்டா நல்லது, கோழி சாப்பிட்டா நல்லதுன்னு நான் சொன்னேன். ஆமாம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு நல்லது தெரியுது, கெட்டது தான் தெரிய மாட்டேங்குதுன்றது என்னுடைய நோக்கம். அப்போ என்னால் ஒத்து போகிறேன். ஏன் என்னை கூட ஒத்து போக பார்க்குறீங்க? நீங்களாகவும் நானாகவும் இருக்கணும், அவ்வளோதானே. நல்லா இருக்குதே. ஒருத்தர் ஃப்ளைட்டு ஓட்டுறாரு, பைலட்னா அவரை கூட ஒத்து போய் நீ ஏந்திரு நானும் ஓட்ட போகிறீங்க. உங்கள் வேலை அது இல்லையே. நான் சொல்கிறேன், நீ சந்தோஷமாக இரு, கொண்டாட்டமாக இரு, உன் இஷ்டத்துக்கு விருப்பமாக உணவு சாப்பிடு, அவ்வளோதான். இப்போ ஏன் என்னை கூட முரண்படுறீங்க? நான் என்னமோ நீங்கள் கறி சாப்பிட்டா தான் உங்களை கூட பேசுவேன்ற மாதிரியும்,
நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டா தான் அவங்கள கூட நான் விருந்தில் கலந்து பண்ணுற மாதிரியாங்குது. ஒரு விருந்தில் எல்லாம் படைக்கப்பட்டிருக்குது. எது வேணுமோ யார் என்ன பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். உணவு அப்படின்றது போது நான் மாடை உணவாக பார்க்குறேன். உணர்வு அப்படின்னு பார்க்கும்போது மாடை ஒரு உயிராக பார்க்குறேன். நெல்லையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். அது வாழ வைக்கும்போது, நெல் போடும்போது, அது தண்ணி பாசும்போது நான் அப்படி தான் பார்க்குறேன். அது வாழணும்னு தான் பார்க்குறேன். சாப்பிடும்போது அறுத்து சாப்பிட்டுக்கிறேன். நெல் அறுக்கும்போது எனக்கு மனசு கூச்சப்படலைன்னா எனக்கு கற்றுக்கினேன் நான். ஆனால் எனக்கு மனம் பதறுது சத்தியமாக. சில பேருக்குலாம் மண்ணாங்கட்டி வச்சதுக்கே மனம் பதறி இருக்குது. சில பேர் மனம் பதறி செத்து போனவங்களாங்கிறான், சாவாமல் 10,000 பாட்டியாவது ஒன்றுங்கிறான். ஆமாம், சில பேருக்கு மனம் பதறினோடனே பாட்டி எதிர்த்துன்னு வேலையாகிடுவாங்க உட்காந்துக்கின்னு. நான் இங்கே பார்த்தேன், அதை பார்த்தேன், எனக்கு மனம் பதறுதுன்ட்டு. ஒரு மூத்தத்தை கூட பெஞ்சு வாழ வைக்காமல் போனேன். புறம்போக்குங்களெல்லாம் நீங்கள் பச்சது உங்கள் தப்பு. நீங்கள் கண்டமேனிக்கு கண்ட புக்குங்களை பச்சு விட்டு கண்ட ஆளை மண்டையில் போட்டு வச்சிக்கின்னு இப்போ இது சரியா அது தப்பு. என்னை கூட நீங்கள் ஏன் மண்டையில் வச்சுக்கிறீங்க? நான் கடவுள் ஒன்று அது சூன்யம் மாறுதுன்றேன். தெரிஞ்சுக்கினீங்க, முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிச்சு. அந்த சூன்யத்தை நானும் அனுபவிக்க முடியுமானா வந்துருங்கன்றேன். இப்போ வாழ்க்கையை விருப்பமாக வாழலான்றீங்களே தப்பானா, ஆமாம் உங்கள் விருப்பம் என்ன, நீங்கள் உங்களுக்கு கேட்கவே இல்லை. யார் யாரையோ என்ன வேணும்னு கேட்டீங்க, உங்களை கேட்டிங்களான்னு கேட்குறேன். யார் யாரையோ எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டீங்க, உங்களை கேட்டிங்களான்னு கேட்குறேன். இதில் என்ன முரண்பாடு இருக்குது? இது எவனோ ஒருத்தன் சொல்லிவிட்டான்னு நீங்கள் பின்னாடி அவனே பேசி நிற்கிறீங்க. வர்றவங்களாம் அவனே முன்னிறுத்தி சொல்லினுக்கிறான். இதில் வர ஒருத்தர் கலராக இருந்தான்னா அவன் சாப்பிட்லன்னா நானும் சாப்பிடாது முடிவு பண்ணிட்டீங்க. தப்பு யாருது? கலராகிறவனும் நல்லா, இதை விட கலராகிறவங்களாம் வெளிநாட்டுக்கு போய் பாருங்க நல்லா சாப்பிட்டுனுக்கிறான். இங்கே ஒருத்தன் கலராகிறவன் சாப்பிடலன்னு நாமளும் சாப்பிட்லன்னா கலர் ஆகிடுவோம், சாப்பிட்லன்னு நம்மளும் அமைதியானவங்களாகிடுவோம், நாமளும் சாப்பிட்லனான்னு. அதெல்லாம் தப்பு. இதை விட கலராகிறவன் சாப்பிட்டுதாங்கிறான், இதை விட செம கலராகிறான். இன்னும் கண்டுபிடிப்புகளில் பெரிய ஆளுங்கள்லாம் யாருன்னா இதெல்லாம் சாப்பிட்டு தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறானுங்க. சாப்பிட்றது சாப்பாடு அப்படி தானே. கரடிக்கிட்ட போய் சொல்லுவேன் மீன் சாப்பிடாதுன்ட்டு இல்லை, அதெல்லாம் சும்மா பேச்சு. உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் என்ன பண்ண வேணாம், சாப்பிடுங்க. இதெல்லாம் முரண்பட வேண்டியதே இல்லை. உங்கள் முரண்பாட்டை அழகாக கேட்டதுக்கு நன்றி. ஆனால் முரண்பாடு எப்போவுமே இருக்கணும். என்ன சொல்கிறது, என்ன மாதிரியே மீசியோட தாடிமையாக ஒரு பொம்பளை இருந்தான்னா நல்லாவா இருக்கான்? ஐயா சி, கஷ்டம். இதே மாதிரி தாடி கீடிமை வச்சுங்கிற ஒரு ஆளை போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொத்தா நல்லா இருக்காது. ஒன்றுமே இல்லாத வாழ்வாழ்னு இருந்தால் தான் அதை கட்டி பிடிச்சி முத்தம் கொத்தா எப்படி இருக்கா? நல்லா இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டே தெரியல. பொண்ணாடிக்கிட்டு போய் உன்னை கூட என்ன கூட ஏண்டி முரண்பாடல, என்ன உனக்கு மீச தாடியெல்லாம் இல்லை போடி என்னன்னா. அதே மாதிரி அவன் நம்மளை பார்த்து ஏன்டா இது மாதிரி மீச தாடியோட எல்லாத்தையும் வயிச்சிருக்குன்னா என்ன பண்ணலாம்? உனா வழினா வயிச்சிக்கலாம். வளர விடுனா எப்படி வளர முடியும்? உங்கள்கிட்ட போய் வளர விடுனாக்கா நீங்கள் தான் என்ன டவுலுக்குள்ளே போட்டு மூடி என்ன பண்ணா சொன்னு கட்டி பிடிச்சிக்கணும். ஆனால் எனக்கு கூடலாம் முரண்பாடுங்க, அதான் அழகு. நானும் நீங்களுமா இருக்கணும். முரண்பாடு தான் நல்லது. அதனால் நீங்கள் முரண்பாடு அதை அசிங்கமாக்குறீங்க. அழகு நீங்கள் வேறு நான் வேறன்னு புரிய வைக்கிறான் கடவுள். அதனால் உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்கள் என்ன பண்ண வேணாம், சாப்பிட வேணாம். புரியுதுங்களா? எவனோ ஒரு புறம்போக்கு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? எந்த பைத்தியம் எந்த லூஸு நீங்கள் முடிவு பண்ணிங்க. நிறைய பைத்தியம் லூஸுங்க இது ஒரு வேலையை வச்சு தெரிஞ்சுங்க. இது இப்போ கூட ஆன்மீகம்னா கரிமீன் சாப்பிடக்கூடாது. யார் சொன்னால் கரிமீன் சாப்பிடக்கூடாது? நாங்கள் பூஜை போட்டு தானே மாடே வெட்டுறோம், ஆடே வெட்டுறோம், சும்மாவை வெட்டுறோம். பைத்தியம் பார்த்தியா நீ? இல்லை, நாங்கள் மாடு வாங்கும்போது கடவுள்கிட்ட வேண்டிடணும் கறி நிறைய வரணுன்ட்டு, கொழுப்பு நிறைய கூடாது, ஃப்ளஷ் இருக்கணுன்ட்டு. இல்லை, சீக்கிரமாக அறுத்து வர முடியணும். வேர்த்து விரிவிற்கு அறுத்து கொடுத்துனுக்குறோம். சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம் அப்படின்னு கேட்டு போய்கிறான் நக்கீரன். கழுத்து அறுத்து கறி சாப்பிட்றது எங்கள் வேலை என்ன? நல்லா இருக்குது, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் உங்களை சாப்பிட சொன்னால் தானே பிரச்சனை. சாப்பிட்றேன், நானே சாப்பிட்றதை பற்றி நல்லதுன்னு சொல்லி வச்சுருப்பேன். ஏன்னா வருத்தமாக என்ன? இதுல ஏன் துக்கப்படுறீங்க? முரண்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.